ஆவிக்குரிய காரியங்களில் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னா தனிமைப்படணும். ரூத் எப்படி தனிமைப்பட்டா? மோவாப் தேசத்தில் இருந்தால் தான். நகோமி மோவாப் தேசத்திலிருந்து புறப்படுறான்னு தெரிஞ்ச உடனே ரூத் சடன் ஷி ஐசோலேட்டட். ஆமென். ஐசோலேட் சடன் தனிமைப்படுத்தி கொண்டாள். ஐயோ, இந்த ரூத் இப்போ இந்த நகோமி போயிட்டா இனிமேல் நம்மளை தேற்றுறதுக்கு யாரும் இல்லை. இந்த நகோமி யாரை குறிக்குது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். சபை இன்னும் என்ன செய்யக்கூடாது? மிங்கிலிங்கில் இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் ஐசோலேட் யுவர் செல்ஃப். ஆமென். யூ மஸ்ட் செப்பரேட் யுவர் செல்ஃப். ஆமென். இன்னும் உலகத்துக்கு ஒத்த வேஷம், இன்னும் அவிசுவாசிகளோட பிணக்கம், இன்னும் மற்ற காரியங்கள். 2 கொரிந்தியர் 6:14 இருக்குல்ல, விக்கிரகங்களுக்கு உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்நிய அனுகத்தில் அவிசுவாசிகளோட பிணக்கம், இப்படிப்பட்ட கூத்தடிக்கிறது, கும்மான் அடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அது விரும்ப மாட்டார். ஆமென். உங்களை கொண்டு எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியத்தையும் கர்த்தரால் செய்ய முடியாது. ஸ்பிரிச்சுவல் காரியத்தை செய்யாமல் நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஆமென். எஸ், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பங்காவது உங்கள் பங்கு இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு ஒரு பங்காவது உங்கள் பங்கு இருக்கணும். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் சும்மா இல்லை. ஆமென். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. நம்ம அதெல்லாம் சும்மா லக்ஸரியெல்லாம் கடந்து போக முடியாது. ஆமென். அதுக்காக நீங்கள் முதலாவது உங்களை என்ன செய்யணும்? தனிமைப்படுத்த வேண்டும்.